கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவுங்க. நம்ம எல்லோருக்குமே தேவையான ஒரு பதிவு. சொந்த வீடு, சொந்த நிலம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருவருடைய ஆசை, கனவு, லட்சியம், வாழ்நாள் லட்சியம் அப்படின்னு கூட சொல்லலாம். இருக்கிறவங்களுக்கு, அதாவது சொந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி பெருசாக தெரியாது. சொந்த வீட்டில் இல்லாமல் வாடகை வீட்லேயே ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இதோடைய கஷ்டம் என்ன அப்படிங்கிறது தெரியும். நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு, நமக்குன்னு சின்னதாக கையகலமாவது இடம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த எளிய வழிபாடு செய்கிறதால நிச்சயமாக சொந்த வீடு, சொந்த நிலம் வாங்கும் யோகம் கிடைக்குங்க. சொந்தமாக வீடு வாங்கணும், சொந்தமாக நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க. இதற்கு அற்புதமான வழிபாடு, அற்புதமான ஒரு இறைவன் அப்படின்னா செவ்வாயின் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் தான். செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குங்க. அதாவது முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர். அங்ககரன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சிவபெருமானுடைய ஒரு துளி வியர்வையிலிருந்து தோன்றியவர். ஒரு முறை சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து ஒரு துளி வியர்வை பூமியில் விழுகுது. அந்த வியர்வை துளியிலிருந்து தோன்றியவர் தான் இந்த மங்களகரன். செவ்வாய் பகவானுக்கு மங்களன் என்ற சிறப்பு பெயரும் இருக்குது. இந்த மங்களனை வளர்த்தவர் பூமா தேவி, பூமித்தாய். இந்த பூமித்தாய் வளர்த்ததால் செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் பூமித்தாய்க்கும் நிறைய ஒரு ஒற்றுமை இருக்குது. அப்போ இந்த 3 பேரையும் நம்ம வழிபாடு செய்கிறப்ப நமக்கு நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். சொந்த வீடு, சொந்த நிலம் வாங்கும் யோகம் கிடைக்குங்க. அதாவது செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் தந்தை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தான். இந்த செவ்வாய் பகவானை வளர்த்தவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமித்தாய், அதாவது நிலம் மகள். பூமித்தாய் யார் அப்படின்னா மகாலட்சுமியின் அம்சம். அதாவது செவ்வாய் பகவானுடைய வளர்ப்பு தாய் இந்த பூமித்தாய். அப்போ பூமித்தாயை வழிபாடு செய்து, செவ்வாய் பகவானை வழிபாடு செய்து, செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக திகழக்கூடிய முருகப்பெருமானையும் நாம் வழிபாடு செய்கிறப்ப எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும், எப்பேற்பட்ட கர்மா பிரச்சனைகள் இருந்தாலும், நம்மை சுற்றி என்ன ஒரு தகராறு இருந்தாலும் அத்தனையும் தவிடுபொடியாகி நீங்கி நமக்கு நிச்சயமாக சொந்த வீடு, சொந்த நிலம் அமையும். இந்த வழிபாடை நம்ம செய்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா இந்த 3 பேருக்கும் சிறப்பான நாள், இந்த 3 பேருக்கும் உகந்த நாள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தான். செவ்வாய் பகவான் என்றாலே சிவப்பு நிறம் உடையவர். செவ்வாய் பகவானை நம்ம வழிபாடு செஞ்சோம்னா இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குங்க. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை நீங்கள் சிவப்பு நிற ஆடை அல்லது ஆரஞ்சு நிற ஆடை உடுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நீண்ட நாள் கனவு, ஆசை நிறைவேறும். செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிற மலர்கள் வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவுமே நல்லது. முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்கிறப்ப செவ்வரளி மலர்கள், அதாவது சிவப்பு நிற மலர்கள் வைத்து வழிபாடு செய்வதும் நல்லது. பூமாதேவியை நம்ம வழிபாடு செய்கிறப்பவும் சிவப்பு நிற மலர்களை வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பூமாதேவிக்கு சிவப்பு நிற மலர்கள், வெள்ளை நிற மலர்களை வைத்து வழிபாடு செய்யலாம். நமக்கு சொந்தமாக வீடு வேணும், சொந்தமாக நிலம் வேணும். இதற்கு எளிய பரிகாரம் என்ன? நான் நிறைய பரிகாரங்கள் செஞ்சுட்டேங்க, நிறைய வழிபாடுகள் செஞ்சுட்டேன். செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடும் செஞ்சு பார்த்துட்டேன். ஆனாலும் எனக்கு சொந்தமாக நிலம், வீடு அமைய மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறவங்க இந்த எளிய வழிபாட்டை தொடர்ந்து 3 செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. அதாவது நாளைக்கு தை மாதத்தோட கடைசி செவ்வாய், இந்த நாளில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். இந்த பதிவு உங்கள் கண்களுக்கு தென்படலை, நீங்கள் பார்க்கலை அப்படின்னாலும் நீங்கள் எந்த நாளில் பார்க்குறீங்களோ அந்த நாளுக்கு அடுத்த வர்ற செவ்வாய்க்கிழமையிலேருந்து நீங்கள் இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம். இந்த பூஜையை குறைந்தது 3 செவ்வாய்க்கிழமையாவது செய்யணும். தொடர்ந்து 3 செவ்வாய்க்கிழமை நீங்கள் இந்த பூஜையை செஞ்சீங்க அப்படின்னா உங்களை சுற்றி எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கர்மா இருந்தாலும் சரி, பாவங்கள் இருந்தாலும் சரி, ஏதாவது தகராறு, அதாவது யாராவது ஏதாவது நம்ம எதுவும் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி செய்து வச்சுருந்தாங்கன்னா கூடி அத்தனை பிரச்சனைகளும் தவிடுபொடியாகி நிச்சயமாக
உங்களுடைய நீண்ட நாளைய ஆசை கனவு நிச்சயமாக நிறைவேறுங்க. உங்களுக்கு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலும் இந்த பூஜையை செய்யுங்க. சொந்தமாக நிலம் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்தாலும் இந்த பூஜையை செய்யுங்க. விவசாய பூமி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறவங்களும் இந்த பூஜையை செய்யுங்க. நிச்சயமாக இந்த 3 உங்களுக்கு கிடைக்குங்க. செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம வாங்கவே கூடாத பொருட்கள் இருக்குதுங்க. இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம செவ்வாய்க்கிழமையில் வாங்கிடாதீங்க. அதாவது சொந்தமாக வீடு நிலமெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறவங்க இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் செவ்வாய்க்கிழமை வாங்கினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய ஆசைக்கு அதாவது தடுதல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இந்த பொருட்களை எல்லாம் வாங்காதீங்க. கருப்பு நிற ஆடை வாங்கிறது, கருப்பு நிற ஆடைகளை உடுத்திக்கிறது, இந்த தவறுகளை செவ்வாய்க்கிழமையில் செய்யாதீங்க. உங்களுடைய கனவு ஆசை இதெல்லாம் நிறைவேறணும், இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கணும் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி நாமும் சிறு சிறு விஷயங்களை செய்கிறோங்க. நமக்கு அதுக்கு தடுதல் வர்ற மாதிரி காரியங்களை செஞ்சுக்கிட்டு நமக்கு அதுக்கான வழிபாடும் செய்கிறப்ப நிச்சயமாக அது நடக்காது. அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பின்பற்றி நம்ம வழிபாடும் செய்கிறப்ப நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும். செவ்வாய்க்கிழமை காலையில் அதிகாலை எழுந்துட்டு நல்லா சுத்தபத்தமாக குளிச்சுட்டு வீட்டில் முருகப்பெருமானுடைய திருவுருப்படம் எல்லார் வீட்லேயும் இருக்கும். திருவுருப்படத்திற்கு செவ்வரளி மலர் வைத்து 2 அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைங்க. வெற்றிலை தீபம் ஏற்றும் வழக்கம் இருக்குது அப்படின்னா வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. அதன் பின்பு செவ்வாய் பகவானுக்கென்று தனியாக ஒரு விளக்கு ஏற்றுங்க. அதாவது ஒரு பித்தளை தட்டில் செவ்வரளி மலர்கள் பரப்பி அந்த செவ்வரளி மலர்களுக்கு நடுவில் ஒரு சிறிய அகல் விளக்கு ஏற்றி வைங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் திருவுருப்படம் நம்ம எல்லார் வீட்லையும் இருக்காது. செவ்வாய் பகவானாக நினைத்து இந்த விளக்கை ஏற்றி வைத்து இதற்கு செவ்வரளி மலர் சுற்றி வர வச்சு வழிபாடு செய்யுங்க. மூன்றாவதாக நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடு ரொம்பவுமே முக்கியமான வழிபாடுங்க. இந்த வழிபாட்டை நீங்கள் நல்ல பயபக்தியோடு மன அமைதியோடு நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த வீட்டில் மண் தரை அல்லது வாசல் இருக்கும். அதாவது வீட்டுக்கு வெளியே வாசல் இருக்கும். மண் தரை இருந்தால் இன்னமுமே நல்லது. மண் தரை இல்லைங்க, காரை போட்டிருக்காங்க, டைல்ஸ் ஓட்டியிருக்காங்க அப்படின்னாலும் பரவாயில்லை. அந்த இடத்த நல்லா சுத்தப்படுத்திக்கோங்க. அதாவது வீட்டுக்கு வெளியே நடு வாசலில் நல்லா சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் நீர் தெளித்து அல்லது மஞ்சளால் மெழுகி அந்த இடத்துல ஒரு தீபம் ஏற்றி வைங்க. தீபம் ஏற்றி வைத்துட்டு ஒரு வெத்தலை பாக்கு ஒரு வாழைப்பழம் வச்சு செவ்வரளி மலர்கள் மல்லிகை மலர்கள் வைத்து தீப தூப ஆராதனை காண்பீங்க. இது எதற்காக அப்படின்னா பூமாதேவிக்கு, பூமி தாய்க்கு, அதாவது நமக்கு நிலம் வீடு இதெல்லாம் வாங்கணும், விவசாய பூமி வாங்கணும் அப்படின்னா நில மகளுடைய அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக வேணுங்க. செவ்வாய் பகவானையும் வழிபாடு செய்து முருகப்பெருமானையும் வழிபாடு செய்துட்டு இந்த பூமாதேவியை நம்ம வழிபாடு செய்கிறப்ப எப்பேற்பட்ட வில்லங்கம் நம்மை சுற்றி இருந்தாலும் அந்த வில்லங்கமும் அந்த பிரச்சனையும் தவிடுபொடியாகுங்க. பூமாதேவியை மனமுருக வழிபாடு செய்யுங்க. எனக்கோ என் முன்னோர்களுக்கோ என் சந்ததிகளுக்கோ எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் தவிடுபொடியாக்கிட்டு எனக்குன்னு கொஞ்சமாக வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. சொந்தமாக வீடு நிலம் வாங்கணுங்கிற ஆசை இருக்குது. அந்த ஆசையை நிறைவேற்றிக்கூட பூமாதேவியே, தாயின் உருவானவளே, தாயே பாரத மாதா அப்படின்னு சொல்லி அந்த பூமாதேவியை நீங்கள் கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு, சொந்த நிலம், சொந்த விவசாய பூமி வாங்குகிற யோகம் கிடைக்குங்க. பூமி தாயோட அனுகிரகம் இருந்தால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் நீங்கி நமக்கு சொந்தமாக வீடு கிடைக்குங்க. நம்பிக்கையோடு இந்த எளிய வழிபாடு நீங்கள் செய்கிறப்ப தொடர்ந்து 3 வாரம் செய்கிறப்ப நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டு கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.